வணக்கம். டாக்டர் சிவகுமார். டயபெட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்மா இந்த நோய்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இன்ஃப்ளமேஷன், ரணங்கள். ஒன்று நோய் ரணங்களை ஏற்படுத்தும், இல்லை ரணங்கள் நோயை ஏற்படுத்தும். இந்த ரணங்களை போக்கக்கூடிய தன்மை பல உணவுகளுக்கு உண்டு. ஆனால் நம் அன்றாட பயன்படுத்தும் சில பாரம்பரிய சமையல் எண்ணெய்க்கும் உண்டு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த சமையல் எண்ணெய்க்கு உள் ரணங்களை போக்கக்கூடிய தன்மை உண்டு, அது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுற ரணங்களில் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இரத்த குழாயில் ஏற்படுற ரணம். அதனால கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது, மாரடைப்பு வருது. பொதுவாகவே நம்ம உடம்புல ரணங்களை ஏற்படுத்துகிற கெமிக்கல்ஸும் இருக்கும், ரணங்களை குறைக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் இருக்கும். ரெண்டும் சீராக பேலன்ஸாக செயல்படும். ஆனால் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் உணவு முறை மாற்றத்தினாலையும் இது சீர்குலைகிறதுனால ரணங்களை ஏற்படுத்துகிற கெமிக்கல்ஸ் அதிகமாக உருவாகுது, அதிகமாக செயல்படுது. அதனால் ரணங்களை போக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது அவசியமாயிடுச்சு. எந்தெந்த சமையல் எண்ணெய்க்கு இந்த தன்மை உண்டு அப்படின்னா, நம்பர் 1 கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் 50% லாரிக் ஆசிட் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது. இந்த லாரிக் ஆசிடுக்கு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உண்டு. அதாவது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும் ரணங்களை போக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த லாரிக் ஆசிட் வேறு எங்கே தெரியுமா இருக்குது? தாய்ப்பாலில் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு நல்லது அப்படிங்கிறது யோசிச்சுக்குங்க. தேங்காய் எண்ணெயில் கேப்ரிக் ஆசிட், கேப்ரிலிக் ஆசிட் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸும் உண்டு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குடல் பகுதியில் வாழும் நல்ல பாக்டீரியாஸ்க்கு ப்ரீபயாட்டிக் உணவாக செயல்பட்டு அந்த இடத்துல ஏற்படுற ரணங்களை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தேங்காய் எண்ணெயில் அதிகமாக இருக்கிறதுனால அணுக்கள் உருவாக்குகின்ற ஃப்ரீ ராடிக்கல்ஸை அழித்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து அணுக்களை பாதுகாக்குது. நம்பர் 2 செசமி ஆயில், நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் செசமின், செசமால் அப்படிங்கிற 2 பவர்ஃபுல் லிக்னன்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே நியூக்ளியர் ஃபேக்டர் காபாபியை சப்ரஸ் பண்ணிடும். அதாவது நம்ம உடம்புல நியூக்ளியர் ஃபேக்டர் காபாபி தான் எல்லா ரணங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் அப்படின்னே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெயில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது ரணங்களையும் குறைக்கும், லிப்பிட் மெட்டபாலிசத்தையும் அதிகப்படுத்தும், அதாவது கொழுப்பை கரைக்கிறதுலையும் உதவும். விட்டமின் இ நல்லெண்ணெயில் இருக்கிறதுனால நம்ம தோல் அணுக்களில் ஏற்படுற ரணங்களை குறைச்சி பலன்னு ஒரு பொலிவை ஏற்படுத்தும். நம்பர் 3 கிரவுண்ட்நட் ஆயில், கடலை எண்ணெய். கடலை எண்ணெயில் 2 ஹைலைட்டான கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒன்று ஒலிக் ஆசிட், இன்னொன்று ரெஸ்வெரட்ரால். ஒலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு வகையான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லெண்ணெய் மாதிரியே நியூக்ளியர் ஃபேக்டர் காப்பாபியை சப்ரஸ் பண்ணிடுது. நம்ம உடம்புல இன்ஃப்ளமேட்டரி மார்க்கஸான சி ரியாக்டிவ் புரோட்டீன் அளவை குறைச்சிருது. இந்த ரெஸ்வெரட்ரால் அப்படிங்கிறது நம்ம ரணங்களை ஏற்படுத்தக்கூடிய, நம்ம உடம்புல ரணங்களை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸான இன்டர்லூக்கின் 6, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா அளவை குறைச்சிடுது. டைப் 2 டயபெட்டிஸ், சர்க்கரை நோயை பொறுத்தவரை கடலெண்ணெயில் இருக்கிற 2 கெமிக்கல்ஸுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒலிக் ஆசிட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. ரெஸ்வெரட்ரால் அப்படிங்கிறது இன்சுலினை உற்பத்தி செய்கிற பேன்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸை பாதுகாக்குது. நம்பர் 4 மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயில் அலைல் ஐசோதியோசைனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இது ரணங்களை உருவாக்கக்கூடிய சைட்டோகின் அளவை குறைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 வகையான ALA, அல்ஃபா லினோலனிக் ஆசிடும் இதில் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ராஸ்டோகிளாண்டின் அப்படிங்கிற இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸோட உற்பத்தியை தடுத்துருது. கடுகு எண்ணெயில் குளுக்கோசினோலேட் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி எந்த ஒரு கிரானிக் டிசீஸ் வராமையும் பாதுகாக்குது. நம்பர் 5 கீ, நெய். நெய்யில் பியூட்ரிக் ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். இது நம்ம குடல் பகுதியில் வாழும் நல்ல பாக்டீரியாவோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அங்கே இன்ஃப்ளமேஷனை குறைச்சிருது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நியூக்ளியர் ஃபேக்டர் காபாபியோட ஆக்டிவேஷனை சப்ரஸ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் A, E, K போன்ற ஃபேட் சால்யூபிள் விட்டமினான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு காலையில் நெய் ரோஸ்ட், 11 மணிக்கு சாம்பாரில் ஊற வச்ச வடை, மதியம் சாதத்துக்கு பொரிச்ச அப்பளம் வத்தல், ஈவினிங் 2 பஜ்ஜி, நைட்டு பூரி அப்படின்னு முடிவெடுத்துடாதீங்க. இந்த எல்லா எண்ணெய்க்கும் ரணங்களை போக்கும் தன்மை இருந்தாலும் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது. ICMR படி ஆரோக்கியமான ஒருவர் ஒரு நாளைக்கு நெய், எண்ணெய், வெண்ணெய் எல்லாம் சேர்த்து எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா 20 to 30 கிராம், அதாவது 4 to 6 டீஸ்பூன்.
உடல் பருமனோ இருதய நோயோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கிராம் தான் எடுத்துக்கணும். அதாவது 3லேருந்து 4 டீஸ்பூன். அளவோடு சாப்பிட்டா எண்ணெயும் எண்ணிக்கை இல்லா நன்மையை கொடுக்கும். அளவில்லாமல் சாப்பிட்டா எண்ணெயும் யமனாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.